Dear children, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா என்னங்கிறத ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற பேரவை. ஸோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எடுத்துக்கிட்டோம், மாநில சட்டமன்றம் பார்த்தோம் அப்படின்னா அதில் கவர்னர் இருப்பாங்க, ப்ளஸ் 2 சேம்பர்ஸ் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று. ஸோ இப்போ இந்த லெஜிஸ்லேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பர் ஹவுஸ், அதாவது மேலவையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். லோயர் ஹவுஸ், கீழவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்றோம். அதாவது சட்டமன்ற பேரவை, ஆனா அது வந்துட்டு கீழவை, லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம், லோயர் ஹவுஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏ. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரு, எம்எல்ஏ, சட்டமன்ற பேரவை. எதுக்காக இந்த லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தோட வேலை தான் என்ன, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தப்ப மேக்கிங் லாஸ், ஓகேவா, சட்டங்களை உருவாக்குறது தான் அவங்களுடைய வேலை, ஓகேவா. இப்போ ஒரு கண்ட்ரி ப்ராப்பரா ரன் ஆகணும், ஒரு ஸ்கூல் ப்ராப்பரா ரன் ஆகணும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணுவோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு இருக்கிற எல்லாருமே ஃப்ரேம் பண்ண முடியுமா? ஸ்கூல்ல எல்லாரும் படிக்கிறீங்க, எல்லாருமே உங்களுடைய சட்டத்திட்டங்களை வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அப்படி வகுத்தோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் ப்ராப்பரா ரன் ஆகாது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்தவாறு, அங்க அந்த நடைமுறைக்கு ஏற்றவாறு என்ன பண்றாங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, எல்லாருமே அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை வகுக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மக்களுடைய நலனுக்கு உகந்த சட்டத்திட்டங்களை வகுக்கிறதுக்காக மக்களே அவங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓகேவா. மக்களே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றவாறு சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்காக அவங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அந்த பிரதிநிதிகள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டங்களை உருவாக்குறாங்க. அவங்க தான் யாரு அப்படின்னா எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவங்க வந்து மக்களின் பிரதிநிதி, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓகேவா. டைரக்டா வந்துட்டு எலெக்டட் பை பீப்புள் தான் வந்துட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா மேக்கிங் லாஸ், ஓகேவா. ஒரு மாநிலத்துக்கு தேவையான, மாநில அரசாங்கத்திற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குவது தான் யாரோட வேலை அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏவோட ஒர்க்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது வந்துட்டு எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ங்கிறது வந்து 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்ப எல்லா ஸ்டேட்லயுமே என்னதான் இருக்கு அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற பேரவையோட ஒர்க் என்ன அப்படின்னா மேக்கிங் லாஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த செலெக்ஷன் ஆஃப் எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்டேட்டை வந்து நிறைய கான்ஸ்டிடியூன்சியா பிரிக்கிறாங்க, அதாவது தொகுதிகளா, நிறைய தொகுதிகளா வந்துட்டு பிரிக்கிறாங்க. அதுதான் நம்ம சட்டமன்ற தொகுதி, லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சி அப்படின்ட்டு சொல்றோம். ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா அங்க குறைந்தபட்சம் 1 லட்சம் அல்லது அதுக்கு மேற்பட்ட மக்கள் வந்துட்டு இருக்கணும், 1 lakh பீப்புளாவது இருக்கணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் ஒரு எம்எல்ஏவை சூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சட்டமன்ற பேரவையில வந்துட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம், ஓகேவா. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய பேர் வந்துட்டு போட்டியிடுவாங்க. அதுல ஒருத்தவங்களை தான் நம்ம எம்எல்ஏவா என்ன பண்றோம் அப்படின்னா சூஸ் பண்றோம். எதுக்காக அப்படின்னா நமக்கான சட்டங்களை அவங்க இயற்றுவதற்காக. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி தான் நடக்குது, எலெக்ஷன் டு த அசம்பிளி, இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் எப்படி தான் நடக்குது அப்படின்னா இந்த எம்எல்ஏ, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவங்க வந்துட்டு தானா வந்து பிரதமரோ அல்லது வந்துட்டு கவர்னரோ யாரோ வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது கிடையாது. டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள், மக்கள் தான் என்ன பண்றாங்க, நேரடியாக வந்து வாக்களித்து எம்எல்ஏவை வந்துட்டு செலக்ட் பண்றாங்க. ஸோ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும், நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கும். ஒவ்வொரு கட்சியும் வந்து தேர்தலில் என்ன பண்ணுவோம், போட்டியிடும், ஓகேவா, காம்பீட் இன் த எலெக்ஷன். ஸோ இந்த பார்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கேண்டிடேட், அவங்க கட்சியை சார்ந்த கேண்டிடேட்டை என்ன பண்ணுவாங்க, தொகுதியில வேட்பாளராக வந்துட்டு நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தும் போது அந்த கேண்டிடேட்னா யாரு, அவங்க வந்துட்டு ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்டியிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, டைரக்டா மக்களை நேரடியா சந்தித்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஓட் கேட்பாங்க, எங்களுக்கு ஓட் போடுங்க அப்படின்ட்டு மக்களை வந்துட்டு அவங்களுடைய இடத்துலயே சந்தித்து வந்துட்டு ஓட் கேட்பாங்க. ஸோ மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏற்ற பிரதிநிதிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கேண்டிடேட்க்கு ஓட் போடுவாங்க. அதுல யாரு பெரும்பான்மை பெறாங்களோ அவங்க தான் என்னவா மாறுவாங்க அப்படின்னா எம்எல்ஏவா வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ எம்எல்ஏ எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா எம்எல்ஏங்கிறவங்களை வந்துட்டு டைரக்டா வந்து பீப்புள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும், அவங்க எல்லாம் போட்டி போடுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொருத்தவங்க நிற்பாங்க. அதுல மக்கள் வந்துட்டு ஓட் போட்டு
யாரை வேணும்னாலும் தேர்ந்தெடுப்பாங்க. எம்எல்ஏலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த கேண்டிடேட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக போய் எங்களுக்கு ஓட் போடுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து மக்களிடம் வந்து நேரடியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்க என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா, கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவங்களுடைய ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 25. ஸோ அப்படியே எப்பவுமே ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா கம்பாரிசன் இருக்கணும் நமக்கு. அப்போ கம்பாரிசன் பண்ணி படிக்கும்போது எதுவுமே மறக்காது. ஸோ இப்போ ஏஜ் 25 இயர்ஸ்னு சொல்லும் போதே கவர்னருக்கு என்ன ஏஜ் சொல்லியிருந்தோம், 35. அடுத்தது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு 30. அப்போ இங்கே என்ன இருக்குது, எம்எல்ஏவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எம்எல்ஏவுக்கு என்ன ஏஜ் சொல்கிறோம், 25. ஓகேவா. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் வந்துட்டு 25 இருக்கணும். அதுக்கடுத்தது அவங்க வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா வாக்காளராக இருக்கணும். ஓகேவா, ஏதாவது ஒரு பகுதியில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், வாக்காளராக இருக்கணும். அவங்கள்ட்ட வாக்காளர் அட்டை இருக்கணும், ஓட்டர் ஐடி இருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் தான், அதாவது அந்த எம்எல்ஏ வந்துட்டு இந்த மாநிலத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எந்த மாநிலத்தில் வேணாலும் போட்டியிடலாம். அதனால தான் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டராக இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஆகட்டும் அல்லது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஸோ ஒரு எம்எல்ஏங்கிறவங்க வந்து எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டமன்ற பதவிக்காக வந்துட்டு போட்டியிடலாம். ஓகேவா. ஸோ என்ன தேவை அப்படின்னா அவங்க வந்து அந்த வேட்பு மனுவை ஃபில் பண்ணியிருக்கணும். ஒரு 10,000 வந்துட்டு முன்பணம் டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ அதை அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுப்பாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு அந்த தேர்தலுக்குன்னு உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே இருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை வந்துட்டு சேர்க்கவோ அல்லது ரிஜெக்ட் பண்ணவோ செய்வாங்க. ஓகேவா. ஸோ அப்படி வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷனில் மக்கள் போய் ஓட் போடுவாங்க. ஓட் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஓட் கவுண்டிங் நடக்கும். ஓட் கவுண்டிங்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேண்டிடேட் முன்னாடியோ அல்லது அந்த கேண்டிடேட்டுடைய பிரதிநிதிகள் யாராவது முகவர்கள் முன்னாடியோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஓட் கவுண்டிங் நடக்கும். இதில் யார் மெஜாரிட்டி பெறுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினரா எம்எல்ஏவா ஆக முடியும். ஸோ ஒரு பர்சன் வந்து கேண்டிடேட்டா எலெக்ஷனில் நிற்கும் போது ஒரே ஒரு தொகுதியில தான் நிற்கணும்னு தேவையில்லை, நிறைய தொகுதியில நிற்க முடியும். மோர் தென் 1 கான்ஸ்டிடியூன்சியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து எலெக்ஷனுக்கு நிற்கலாம். அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்துதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு தனிநபரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிற்கலாம். ஒரு தனிநபர் கட்சியை சாராத ஒரு தனிநபர் எலெக்ஷனில் நிற்கிறாங்களா அவங்கள வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ வந்துட்டு எ பர்சன் டஸ் நாட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அவர் சார்ந்தவர் இல்லை அப்படின்னா அவரை வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறோம், சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் சிம்பல். ஓகேவா. எந்த ஒரு கட்சி எடுத்துக்கிட்டாலும் அந்த கட்சிக்குன்னு தனியாக ஒரு சின்னம் இருக்கும். அதே நேரத்தில் இண்டிவிஜுவலாக ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் என்ன இருக்கணும், சின்னம் இருக்கணும். ஓகேவா. ஏன்னா மக்கள் வந்துட்டு அந்த சின்னத்துக்கு தான் வந்துட்டு வாக்களிக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த சிம்பல் இருக்கணும். ஸோ யாரெல்லாம் ஓட் போட முடியும் அப்படின்னா 18 இயர்ஸ் இருக்கக்கூடிய யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட் போட முடியும். அந்த சட்டமன்ற தொகுதியில் வசிக்கக்கூடிய 18 வயது நிரம்பிய யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட் பண்ணலாம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய மெம்பர்ஸ் வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா நாட் லெஸ் தென் 60 மெம்பர்ஸ், 60க்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு நாட் மோர் தென் 500 மெம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக கொடுத்துட்டாங்க, 500 தாண்டியும் போகக்கூடாது, 60க்குள்ளேயும் இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கம்பேர் பண்ணுங்கள். அங்கே என்ன சொல்லியிருந்தோம், 40க்குள்ளே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 1/3 ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அப்படி சொல்லியிருந்தோம். இங்கே 60, 500 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு சம் சீட்ஸ் வந்துட்டு நம்ம SC STக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கவர்னர் வந்துட்டு 1 மெம்பரை வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து சூஸ் பண்ணி எம்எல்ஏவாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 இயர்ஸ். ஓகேவா. ஆட்சி காலம் என்ன, 5 இயர்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா 234. ஓகேவா. எத்தனை இருக்குது, 234, 234 தொகுதிகள் தான் இருக்கு. அப்ப எத்தனை உறுப்பினர்களை செலக்ட் பண்றோம் நம்ம மக்கள் நேரடியா எத்தனை பேரை செலக்ட் பண்றோம், 234. ஓகேவா. ஆனா வந்துட்டு எம்எல்ஏ வந்து 234ன்னு கிடையாது, 235 இருக்கவும் சான்ஸ் இருக்கு. மொத்தமா வந்து லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சி சட்டமன்ற தொகுதிகள் 234, 234. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏவும் 234. ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். +1. அந்த 1ங்கிறது என்ன அப்படின்னா கவர்னர் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூஸ் பண்ணி
அவங்கள எம்எல்ஏவா போடுற அதிகாரம் வந்துட்டு கவர்னருக்கு இருக்கு. ஸோ 235 யாரு எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 234 வந்துட்டு டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மக்களால். ஒருத்தவங்க வந்துட்டு கவர்னர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த லெஜிஸ்லேச்சர் எங்கே இருக்குது, சட்டமன்றம் எங்கே இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்கே இருக்குது அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், சென்னை. ஓகேவா? சென்னையில் தான் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு கவர்னர் எப்போ வேணாலும் டிசால்வ் பண்ணலாம். கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா கவர்னருக்கு இருக்குது. ஸோ இதனுடைய பீரியட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 5 இயர்ஸ்னு சொல்லிட்டோம். ஆனால் கவர்னர் வந்துட்டு எப்போ வேணாலும் இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அதாவது வந்துட்டு இப்போ பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அதனுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு அரசுக்கு எதிராக வந்துட்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. எங்களுக்கு வந்துட்டு இதில் உடன்பாடு இல்லைன்ட்டு ஏற்கனவே வின் பண்ணப்போ அக்செப்ட் பண்ண எம்எல்ஏஸ் வந்துட்டு இப்போ அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கவர்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆட்சியை வந்துட்டு கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு இந்த ஹவுஸை வந்துட்டு டிசால்வ் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா கவர்னருக்கு இருக்குது. ஸோ இந்த மீட்டிங்ஸ் இங்கே இந்த சட்டமன்றம் வந்துட்டு ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 2-3 டைம்ஸ் 2 டைம்ஸாவது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கூடுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இந்த மீட்டிங்ஸை வந்துட்டு யார் அரேஞ்ச் பண்ணுவா அப்படின்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெம்பர்ஸ்குள்ளேயே அந்த எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே வந்துட்டு ஒருத்தவங்களை ஸ்பீக்கராகவும் ஒருத்தவங்களை டெப்யூட்டி ஸ்பீக்கராகவும் சபாநாயகர் துணை சபாநாயகராக வந்துட்டு நியமிச்சிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பீக்கர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவார். அவங்க இல்லாத பட்சத்தில் டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்துட்டு இந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா வந்துட்டு சட்டமன்ற பேரவை, இதை தான் கீழவைன்னு சொல்கிறோம். எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. இந்த மெம்பர்ஸை தான் நம்ம எம்எல்ஏன்னு சொல்கிறோம். அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா மேக்கிங் லாஸ். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டிலன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 234 கான்ஸ்டிடியூயன்சி இருக்குது. ஓகேவா? பட் 235 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க ஆங்கிலோ இந்தியன் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து கவர்னர் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்கே இருக்குது அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இருக்குது. எம்எல்ஏவுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 25 இயர்ஸ் இருக்கணும் ஏஜ். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஓட்டராக இருந்திருக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட் போட்டு இருந்திருக்கணும். ஸோ இதுதான் அவங்களுக்கான தகுதி. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ சில்ட்ரன்.